டிக்கெட் டு ஃபினாலே கார் டாஸ்க்ல லாஸ்ட் வரைக்கும் இருந்து சுபிக்ஷா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கார் டாஸ்க்ல ஃபர்ஸ்டா வெளியேறினது வந்து விக்ரம். அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து பார்வதி கீழே தள்ளி விட்டனால அவங்க வந்து கீழே விழுந்து ரெண்டாவதா வந்து வெளியே வந்துட்டாங்க. சாண்ட்ரா கார்ல இருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்ததுனால சபரி வினோத் இவங்க 2 பேருமே என்னாச்சு அப்படின்னு இறங்கி பாக்குறதுனால அவங்க 2 பேருமே இந்த கேம்ல இருந்து வந்து வெளியே வந்துட்டாங்க. சாண்ட்ரா கீழே விழுந்ததுனால சபரி வினோத் இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. சபரி கண்டிப்பா டிடிஎஃப் வின் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து இருந்துச்சு. அவர் இறங்கி வந்தனால அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு போயிருச்சு. கார் டாஸ்க்ல லாஸ்ட் 2 பேரா சுபிக்ஷா அரோரா இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. 2 பேருமே அவ்வளவு சீக்கிரம் டாஸ்கை வந்து கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே சூப்பரா வந்து விளையாடுவாங்க. இந்த டாஸ்க்ல சுபிக்ஷா வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது டிடிஎஃப் வந்து அரோரா தான் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அரோரா வந்து வீட்ல இருக்க எல்லாருமே ஒழுங்கா டாஸ்க் விளையாட மாட்டான்னு சொல்லியிருந்தாலும் விஜய் சேதுபதி சார் வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் டாஸ்க் எல்லாம் நல்லா விளையாடுறேன் அப்படின்னு அரோரா வந்து சொல்லியிருந்தாங்க. பணப்பெட்டி வந்தா நான் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு அரோரா வந்து சொல்லியிருக்காங்க. டிடிஎஃப் வின் பண்ணதுனால கண்டிப்பா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து இருப்பாங்கன்னு தான் வந்து நினைக்கிறேன். டிடிஎஃப் வின் பண்ண அரோராவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.